மாற்று வாழ்க்கை அமைக்கலைங்கிறது அவங்கவுங்க மனநிலை பொறுத்து. என் பொண்ணு வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லி அவ இறந்துட்டா. அதில் எனக்கு பெருமையாக இருக்கு, பொண்ணை இழந்தா கூட. இந்த விஷயத்தை பற்றியே பேச வேணாம், இதில் யார் மேலே தப்பு இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி தொலைஞ்சு சரி ஒரு விஷயத்த பொதுவாக பேசுவோம்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப என்னோட ஒய்ஃப் வந்து ஒரு தம்ப்நெயிலை வந்து காட்டுறாங்க, ஒரு நியூஸ் சேனல் தம்ப்நெயில. அந்த பொண்ணோட அப்பா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கதா தம்ப்நெயிலில் போட்டிருக்காங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருத்தன் அப்படிங்கிற என் பொண்ணு வாழ்ந்துட்டு போயிட்டா, அதுவே எனக்கு பெருமைதான்னு சொல்லி அந்த தம்ப்நெயில் இருக்கு. அடுத்து பண பேய்ங்கன்னு அவங்கள திட்டுனேன், ஏற்கனவே பேசி வச்ச வீடியோவில். அவங்க மட்டுமா, இவங்கள என்ன சொல்கிறது, பொண்ணை பெற்றவங்கள ஸ்கூலில் 5 மார்க் கேள்விக்கு பதில் எழுதுறதோட விட்டு முடிச்சிடுறோம் இந்த வரதட்சணை கொடுமை தடுப்பு சட்டத்தை பற்றி. அது தப்புன்னு எல்லா நேரமும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க, நியூஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். சரி, இதுக்கு முன்னாடி தலைமுறை என்ன நல்லாவா வாழ்ந்துட்டு போயிட்டானுங்க, அடித்தாலும் பிடிச்சாலும் இவன் தான் புருஷன்னு சொல்லி வாழ்ந்துட்டாங்க. அப்படித்தான் இப்போ இருக்க பொண்ணுங்களோட அம்மாக்களை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அம்மாக்கள் அவங்க அப்பா கிட்ட எப்படி வாழ்ந்திருப்பாங்கிறது யாருக்கு தான் தெரியும். அவங்க எப்படி அனுபவிச்சாங்க என்ன ஏதுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தான். தற்கொலை என்றைக்குமே ஒரு விஷயத்துக்கு தீர்வாகாது. அந்த அப்பா இப்போ அந்த பொண்ணோட ஃபோனில் இருக்க ரெக்கார்டெல்லாம் பார்த்து ஒவ்வொரு விஷயம் அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு அழுகிறாரு. முதல் தடவை வந்து உங்கள் பொண்ணு சொல்கிற நேரத்துக்கே வாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கவே இருக்காது. இந்த குடும்ப கௌரவத்தை கொண்டு போய் அவங்க எங்கே கொண்டு போய் வைக்கிறீங்கன்னு அதை சொல்ல முடியாது நம்ம ஓப்பனாக. பொண்ணுங்க மேலே திணிக்காதீங்க உங்கள் குடும்ப கௌரவத்தை. குடும்ப கௌரவங்கிறது பொண்ணுங்க எப்படி முன்னேறுறாங்க, பொண்ணோ பையனோ யாராக இருந்தாலும் சரி அவங்க எப்படி முன்னேறாங்கிறதுல தான் இருக்குது. கொண்டு போய் பொண்ணு மேலேயே திணிக்காதீங்க. இந்த பிரச்சனையில் அந்த பையன் வீட்டு மேலே எவ்வளோ தப்பு இருக்கும் அதுக்கு ஈக்குவலாக இந்த பொண்ணு பெற்றவங்க மேலேயும் தப்பு இருக்குது. முதல் தடவை பிரச்சனைன்னு சொல்லி வந்த நேரத்துக்கு இதெல்லாம் என்னம்மா வாமா போவோம் என்னன்னாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி தைரியம் கொடுத்துருந்தா இப்போ இந்த நேரத்தில் உயிரை விட்டுருக்குமா? இதனால் யாருக்கு நட்டம்? கொஞ்சம் யோசிச்சு புரிஞ்சு நடந்துக்கணும் எல்லாருமே.